வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று சண்டே இல்லையா? சண்டே அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க பிரண்டை செடி. இன்றைக்கி சண்டே, அதுவும் பிரண்டை ஊறுக்காய் தான் செய்ய போகிறேன். பிரண்டை துவையல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து போட்டிருப்பேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் என்ன பண்ணுவோம்? முதல்ல டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே உட்காந்து குடிச்சிட்டு செடிங்களுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு ரவுண்டு செடியெல்லாம் சுற்றி வந்துடுவோம். நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்களேன், செடியெல்லாம் கட் பண்ணி இலையெல்லாம் இனிக்கி விட்டேன் இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கனவுலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக கொழுந்து வந்திருக்குங்க. அதுவும் ஒரே வாரத்தில் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லெவலில் தெரியவே இல்லை. இது கட் பண்ணி இலையெல்லாம் இனிக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இந்த லெவலுக்கு எல்லாம் சீக்கிரமாக கொழுந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து முல்லைப்பூ செடியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ இந்த பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மல்லிகைப்பூ செடி எப்படி கட் பண்ணி விட்டுருக்கணும், அதே மாதிரி இந்த முல்லைப்பூ செடியுமே லைட்டாக கட் பண்ணி விடணும். சரி, ஞாயிற்றுக்கிழமை நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லாமல் பூ பறிக்கலை. அதனால் நிறைய பூ பார்த்திங்கன்னா அந்த செடியிலே வாடி போயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாவே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பொறுமையாக நிதானமாக தான் எல்லா வேலையுமே செய்வேன் காலையில் எழுந்திரிச்சதும். அதனால் செடிங்களுக்கெலாம் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் பறித்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாமும் பறித்தேன். மல்லிகைப்பூ வரும்புலையும் பாருங்களேன், இதுவுமே நிறைய கொழுந்து இது இன்னும் கட் பண்ணியே விடலை. இந்த கட் பண்ணி விடாத இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மரம் மொக்கு வச்சுருக்கு. கொத்து கொத்தாக வச்சுருக்குங்க. நான் இன்னும் வேறு எதுவும் எனர்ஜி கொடுக்கல, வெறும் டிஏபி மட்டும்தான் கொடுத்தேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, டீ தூள் கொடுங்க, முட்டைத்தூள் நல்லா அரைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மல்லிகைப்பூ செடி, ரோஜாப்பூ செடின்னு ஓர வஞ்சினை பார்க்காம எல்லா செடிங்களுக்குமே வச்சிடலாம், கொஞ்சம் நிறைய ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி மெயினாக அவங்கள கூட்டு போயிட்டு பஸ் ஏற்றணும். அந்த வேலை தான் நமக்கு இன்றைக்கி மெயின் வேலையே. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இந்த பிரண்டை ஊறுக்காய் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சமாக தான் இருக்குது, அதிகமாக கூட இல்லை. நம்ம செடியில் பார்த்திங்கன்னா இப்போ தானே கொழுந்து வருது லைட்டாக. அது நிறைய பெருசானால் தான் அதில் பிரண்டையை பிரித்து நம்ம துவையல் பண்ண முடியும். இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது எடுத்துகிட்டு வந்தே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் அது வதங்கிடுச்சு. சரி, இருக்கிறத இப்போ வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. பாப்பாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல் கிடைக்காது இல்லையா, ஹாஸ்டலில் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம். அதனால் அவள் இருக்கிற அன்றைக்கே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். சார் பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டே உக்காந்துட்ருக்காரு. நான் பூவும் கட்டிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணியும் விட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு 2-3 செடி, அந்த பக்கு கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்திருக்கு. சரி, அதை எடுத்து தனியாக நட்டு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்று நட்டு வச்சா அது பொழைச்சி வரலை. இது நட்டு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நோண்டி எடுத்து நட்டுட்ருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு 3 கன்று இருந்தது, பக்கு கன்று. அதை எடுத்து நட்டு வச்சேன், ஆனால் வரலை. இது வருமா வராதான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் எதுக்கு வீணாக விடுவோம், நட்டு பார்ப்போம், வந்தால் வரட்டும், வராட்டி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடுறேன். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடி, ரோஜாப்பூ செடியெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ரோஜாப்பூ செடியெல்லாம் வாங்கிட்டு வச்சேன். ஆனால் அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வரவே இல்லைங்க. சும்மா கடமைக்காக வச்சுருக்கேன். ஒரு சில செடிங்க அந்த காக்கட்டாம்பூ செடி, இந்த மாதிரி ஒரு சில செடியெல்லாம் சும்மா வந்தால் வருது. இதுவுமே அப்படி தான் வச்சேன். சும்மா இது பன்னீர் ரோஸு சும்மா எடுத்துகிட்டு அப்படி வந்துடுச்சு. இந்த காக்கட்டான் செடியுமே நம்ம பக்கு கன்று எடுத்து தான் வச்சேன். இதுவுமே அழகாக வந்துடுச்சு. சும்மா வைக்கும்போது சும்மா ஒரு 4 இலை தான் இருந்தது. பார்த்தா இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோஜாப்பூ செடிலாம் பார்த்து இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வச்சேங்க. பார்த்தா சரியாக வரவே இல்லை.
இப்போ இலையெல்லாம் இனிக்கி விட்டுருக்கேன், இதுக்கப்புறம் வருதா என்னென்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இதையுமே சும்மா கடமைக்கு அப்படி ஊனி வச்சேன். பார்த்தா இவ்வளோ அழகாக வந்துடுச்சு. வேதா பாப்பாவுமே இன்றைக்கி லேட்டு. ஞாயிற்றுக்கிழமைனாவே பெரும்பாலும் எல்லாருமே லேட்டு தான் எழுந்திரிச்சு நிதானமாக தான் இருப்போமே. அவளுமே இப்போ தான் எழுந்திரிச்சு அவங்க வீட்டிலேயே டீ குடிச்சிட்டு நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. நான் மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலவே ஆயிடுச்சு. நான் கீழே வந்துட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு 10-10:30 இருக்குங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் ஜூஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்பூசணி பழத்தை எடுத்து நம்ம தம்பி கதிர் வந்துட்டு எடுத்து அரிஞ்சிட்டு இருந்தான். ஜூஸ் வேண்டாண்டா அப்படியே சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னென்னா பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அவன் இஷ்டத்துக்கு நீ என்னென்னா பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவனும் கொஞ்ச நேரம் அரிஞ்சு பார்த்துட்டு சரிம்மா உன் விருப்பப்படியே நானும் வரேன், அப்படியே ஆளு கொஞ்சம் சாப்பிட்லாம் வாமா அப்படின்னு கூப்பிட்டான். காலையில் டிஃபன் முடித்து கொஞ்ச நேரம் கழித்து இந்த தர்பூசணி பழத்தையும் அரிஞ்சு சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிரண்டை துவையல் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையை வந்துட்டு இந்த மாதிரி அந்த காம்பெல்லாம் ஆஞ்சேன் இல்லைங்களா, நான் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகா, பூண்டு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாமே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பிரண்டை வந்துட்டு கொஞ்சமாக தானே கிடச்சிருக்கு நமக்கு. சரி அதை மட்டும் அரைக்கலாம். அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சமாக தானே இருக்குது, இதை மட்டும் போட்டு செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்து வானலை காய வச்சு அதில் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துட்ருக்கேன். சண்டே அதுவும் என்னக்கா நீங்கள் நான்வெஜ் எல்லாம் எதுவும் செய்யாமல் பிரண்டை துவையல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பாப்பா வந்துட்டு காலேஜிலேருந்து வந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டே வந்தாங்க. சனிக்கிழமை அன்றைக்கே நாங்கள் செஞ்சிட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரிட்டன் ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் இப்போ சாப்பிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்ன நாளே செஞ்சிட்டேன். அதனால் இன்றைக்கி செய்ய கிடையாது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செவர இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடி பிரண்டையை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெய் ஒன்ச்சூர் சேர்த்தே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதங்குற லெவலுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் புளி ஒன்ச்சூர் போட்டு நம்ம ஆல்ரெடி தக்காளி அதிகமாக தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் புளி போடணும். புளி போடலைனாவே அந்த பிரண்டை இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஜீரணத்துக்கு வரக்கூடிய பொருள், நல்லா பசி எடுக்கக்கூடிய பொருள். அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நம்ம அதை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பசங்களுக்கெல்லாம் நிறைய கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. முறுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி கொடுத்து விடலாமே பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த முறுக்கெல்லாம் செய்ய தெரியாதுங்க. அம்மா வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க, அதை விட்டால் எங்கள் மாமியார் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் பாப்பாவுக்கு கொடுத்து விடுறதுக்காக கொஞ்சமாக கடையில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு தான் கொடுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு இது எல்லாத்தையும் போட்டு சோம்பு லைட்டாக போட்டிருப்பேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து தான் வச்சுருப்பேன். அதை தான் வந்து தாளிப்புக்கு போடுவேன். பிரண்டை துவையல் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து சரி கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய காலேஜ் முத்திரை குத்தின அந்த பிளேட்டில் தான் வந்துட்டு சாப்பிட்ணுமா. அவங்க வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் வந்துட்டு நேம் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களாமா. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய நேம் போட்டுட்ருக்காங்க. அடுத்ததாக ஃபோட்டோ வேணும் பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் ரெடி பண்ணி கொடுத்தோம். கதிர் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நட்ஸ் எல்லாம் ஏற்கனவே வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்குது. இப்போ ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்து விடலாம். ரிட்டன் வர்றதுக்கு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து விட்டேன். எனக்கு ஒரு எக் பப்ஸு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் கதிர். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
காலேஜில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு அக்கா போகிறாங்கம்மா, அவங்க கூடவே போய்க்கிறேன் வந்துக்கிறேன் நான், நீ எதுக்குமா ரிஸ்க் எடுக்கிற, காலேஜில் மட்டும் சொல்லி விடுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு காலேஜில் சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு அவங்க கூடவே வந்து போகிற மாதிரி அவள் வந்து போயிட்டுருக்கான். பாப்பாவை பஸ் ஏற்றிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போனோம். அவங்க வீட்டில் பாருங்களேன், நம்ம ஆரி பையனை வச்சுருந்த மாதிரி நம்ம டாபின் பையன் மாதிரியே ஒருத்தன் இருக்கான். நம்ம சேம் டாபின் மாதிரியே ஒருத்தனை வச்சு அவங்க வளர்த்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது பொண்ணா பையனான்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு அதை வச்சு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகி அம்மா பேர் வச்சு நல்லா சமத்தாக கூண்டெல்லாம் போட்டு அதுக்கு பில்லை போட்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு நம்ம டாபின் குட்டி ஞாபகம் தான் வந்துடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரண்டை செடி வச்சுருக்கா பாருங்கள் என் ஃப்ரெண்டு. அது எவ்வளோ உயரம் எப்படி ஏறி போயிருக்கு. அவள் காட்டில் போயிட்டு பறிச்சுட்டு வரனே கிடையாது, இதுவே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். கதிர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பசங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க கூட நல்லா சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமான்னு சொல்லிகிட்டு இருக்கான். இது பேர் என்னப்பா? அழகியா பேர் படுறா? பொண்ணா? பொண்ணா? பொண்ணு பையன். பையனுக்கு போய் அழகின்னு பேர் வச்சிருக்கீங்க? எனக்கே தெரியல, எங்கள் அம்மா வச்சுச்சு அழகின்னு. உனக்கே தெரியல, அம்மா வச்சுச்சா? வேற எதனா பேர் மாற்றிடலாமா? பையனுக்கு போய் பொண்ணு பேர் வச்சா அதுக்கு அசிங்கமாக இருக்காது? பையனா பொண்ணானே தெரியல. இதெல்லாம் யூடியூப்பில் வரும். என்ன சிரிக்கிறீங்க? வரட்டுமா? வரட்டுமா? வேணாமா? ஏன் உனக்கு பிடிக்காதா? அப்போ நீ ஒன்றை வர வைக்கிட்டா? உங்கள் அக்காவுக்கும் உனக்கும் பல்லு காணோம். எதை காமி எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிடுங்க. பல்லு வாழைப்பல்ல வச்சுன்னு பாய் சொல்லு. ஐயா, இந்த குட்டி பசங்க கிட்டலாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக இருந்தது. பாய் சொல்லிவிட்டு கிளம்புனோம். போன உடனே ஒரு டீயை கொடுத்துட்டா, திரும்பவும் சாப்பாடு கொடுத்துட்டா. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டீ குடிப்பாலாமா. நாங்கள் இருந்தது 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் 2 டைம் டீ கொடுத்துட்டா எங்களுக்குமே. டீயை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நேற்று சண்டேவுடைய என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விலாகாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.